ஸோ நீங்க வந்து சொன்னீங்க, கோயம்புத்தூர்லேருந்து மும்பை போனது தான் இதோடைய வெற்றிக்கு. பட் அது வந்து அன்னைக்கு பாம்பேயா இருந்தது. அவ்வளோ ஈஸியா உங்க பிசினஸ் உடைய இனிஷியேட்டிவ்க்கு இருந்திருக்காதுன்றது எல்லாருக்கும், ஏன்னா இன்னைக்கும் கூட எல்லாருக்கும் அவங்க அவங்களுடைய விதத்துல பல சவால்கள் இருக்கு. ஸோ அந்த 15 ஆண்டுகள் நீங்க வந்து எப்படி என்னென்ன சவால்களை வந்து மீறினீங்க? ரெண்டாவது நீங்க ஒரு ஹெல்த் கேருங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து நுழையிறீங்க. அப்போ ஜெயன்ஸ் இருந்திருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி இவ்வளோ சுலபமாக உங்களால் அங்கே என்ன மாதிரியான சவால்கள் உங்களுக்கு கம்யூனிகேஷன்லேருந்து ஆரம்பித்து பல பியூரோக்ராட்ஸை மீட் பண்ண வேண்டியிருக்கும், கவர்மெண்ட்டை மீட் பண்ண, எப்படி இந்த சவால்களை மீறினீங்க? சவால்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். சவால்கள் இல்லாமல் எந்த பயணமும் கிடையாது. ஒரு பிரச்சனைன்னு முன்னாடி, ஒரு சேலஞ்சுன்னு முன்னாடி வரும்போது அந்த சேலஞ்சு பெருசா இல்லை நீ பெருசா, அதுதான் டிசைட் பண்ணது யார் தோக்குறாங்கன்னு. ஃபார்ச்சுனேட்லி நான் பட்டிக்காட்டில் பிறந்தவன். இதை நான் எங்களா மேடைக்கு போனாலும் திருப்பி திருப்பி சொல்கிறேன். பட்டிக்காட்டில் பிறந்து ஏழையாக பிறந்தவனால சார்ட் அவுட் பண்ண முடியாத பிரச்சனையே கிடையாது. எல்லா பிரச்சனையும் பண்ண முடியும், சார்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது தைரியம்னு ஒன்று இருந்தது. ஒன்று. ரெண்டாவது, விழுந்தால் வலிக்கும் என்ற பயம் இல்லை, விழுந்தால் எழுவோம் என்கின்ற தைரியம் இருந்தது. இது ரொம்ப முக்கியம். நல்லா திருப்பி இன்னொருக்கா சொல்றேன். பிஸ்னஸ்ங்கிறது என்ன? எழுந்தால் விழுவாய், மீண்டும் எழு, இப்ப விழமாட்டாய். நடந்தால் விழுவாய், மீண்டும் எழு, மீண்டும் நட, இப்ப விழமாட்ட. ஓடு, இப்ப விழுந்துருவ, அவ்வளவுதான், முடிஞ்சது. 3 தடவை தான் விழுவ. அப்புறம் எழுந்து நடந்து ஓடு ஓடு ஓடிக்கொண்டே இருப்பேன். இந்த 3 தடவை விழுகும் போது மட்டும் தைரியமா ஒருத்தன் செட் பண்ணிட்டான்னா ஜர்னி வில் பி மோஸ்ட் பவர்ஃபுல். அப்ப மனசை விட்டீங்கன்னா அதோட அப்புறம் வேற வழியே இல்லை. ஆனால் ஒன்று, இந்த பிஸ்னஸ் சரியில்லை, அந்த பிஸ்னஸுக்கு போறேன், அந்த பிஸ்னஸுக்கு போறேன்னா அது பிரச்சனை உங்ககிட்டயா பிஸ்னஸுக்கிட்டையான்னு தெரியாமல் இருந்ததுன்னா நீங்கள் எந்த பிஸ்னஸுக்கு போனாலும் அதே பிரச்சனை தான் வரும். ஸோ நெவர் கிவ் அப், chase it. There is nothing known as a right business. Make it right. That's the only way to be successful.